மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு இந்தியாவில். இந்த கம்யூனிட்டி ரொம்ப கனெக்டடாக இருக்கணும்னா அதுக்கு இன்டர்காம் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் ரொம்ப வருஷமாக நம்ம இன்டர்நேஷ்னலாக தான் இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர் ப்ளூ ஆர்மர் அப்படிங்கிறவங்க பெங்களூர் பேஸ்டாக இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக C20 அப்படிங்கிற மாடலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி இந்த கம்பெனியோட CEO PK சுந்தரராஜன் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் சென்னை IITயில் படித்தார், US PhD முடிச்சுட்டு இப்போ இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வாங்க அவர்கிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஆட்டோமொபைல் கம்யூனிட்டி முக்கியமாக பைக்கர்ஸ் கம்யூனிட்டின்னு வர்றப்ப இந்த மாதிரி ஒரு இன்டர்காம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எப்படி எடுத்தீங்க? இந்த பிஸ்னஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பித்து இப்போ 8 வருஷம் ஆயிடுத்து. ஓகே. ஆரம்பிச்சது வந்து கூலிங் சொல்யூஷன்ஸ் வச்சு தான் பண்ணோம். ஓகே. ஸோ நான் வீட்டில் நிறைய சின்னதாக ப்ரோட்டோடைப் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ கூலிங்க்கு ஒரு ப்ரோட்டோடைப் கொஞ்சம் சுமாராக வேலை பண்ணிது. சரி, அது சின்னதாக இருக்குது, மேபி ஹெல்மெட்க்கு ஃபிட் பண்ணலாமோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த ஹெல்மெட் அப்போதான் வந்தது. ரைட்? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, யார்கிட்டயாவது நீங்க போய் சொன்னீங்கன்னா கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஹெல்மெட்னா உடனே நம்ம ஊர்ல சூடு ரொம்ப ஜாஸ்தி, நிச்சயமா வேலை பண்ணும், எவ்ரிபடி என்கரேஜஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்னா இல்லையா? ஸோ அது ஒரு 3 வருஷம் பண்ணோம். பட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அது சக்சஸா வரல. பட் என்னோட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், அதுதான். ஸோ அதுலேருந்து கனெக்டிவிட்டி வந்து நேச்சுரல் பிவட் மாதிரி, ஏன்னா அது திரும்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தாங்க அட் சம் லெவல் இல்லையா? ஸோ நாங்கள் இந்த 3rd ஜென்ரேஷன் ப்ராடக்ட்ல கூலிங்கும் இருந்தது, கனெக்டிவிட்டியும் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோவில் சொன்னீங்க இல்லையா, நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு அவேர்னஸ் இருக்கு, ஒரு ஆஸ்பிரேஷன் வேல்யூ இருக்கு. இந்த பிராண்ட் நமக்கு தெரியும், இந்த பிராண்ட்னா செம்ம பிராண்ட், அந்த ஃபீலிங்லாம் நிறைய இருக்கு. கார் லைக் இன்டெலிஜென்ஸ் அதுதான் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அப்படி ஆரம்பிச்சது தான் இது. யா, ஃபென்டாஸ்டிக். இன்ஃபேக்ட் உங்களுடைய ப்ராடக்ட் C30 நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெகுலரா. அதுல வந்து அட்டகாசமான ஸ்பீக்கர்ஸ், JBL ஸ்பீக்கரை இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. டெக்னாலஜி வைஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒரு இன்டர்காம் அப்படின்னு வர்றப்ப 2 பைக்கர்ஸ்ல ஒரு 5 பைக்கர் 10 பைக்கர் சேர்ந்து போறப்ப அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இது. வந்து இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ நம்ம மேபி டிஃப்ரென்சியேஷன் வச்சு ஆரம்பிக்கலாம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து போகிறோம், 4 பேரும் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னா முன்னாடி அதுக்கு பேர் ப்ளூடூத் இன்டர்காம். ப்ளூடூத் இன்டர்காம் எப்படி வேலை பண்ணோன்னா, நான் வந்து துளசிகிட்ட பேசுவேன், துளசி அவர் ஃப்ரண்ட்ல இருக்கிறவர்கிட்ட பேசுவார், அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறோம். ஸோ இது டெய்சி செயின்னு சொல்லுவாங்க. இது அது நிறைய லிமிட்டேஷன் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஓட்டுறச்சே அதே ஆர்டர்ல தான் ஓட்டுவோன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு போறாரு, ஒருத்தருக்கு ஃபோன் கால் வருது, அதெல்லாம் அரைச்சே உடனே கனெக்ஷன் போயிடும். ஸோ இந்த ப்ளூடூத் இன்டர்காம் வந்து ஃபங்க்ஷனல், பட் கொஞ்சம் ரொம்ப லிமிட்டெட் யூஸ் தான், அவர் யூசபிலிட்டி ரொம்ப லிமிட்டெட். ஸோ அதுக்கு புது டெக்னாலஜி பேர் மெஷ் இன்டர்காம். இது நாங்கள் கண்டுபிடிச்சதுல நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெஷ் இன்டர்காம் வந்து இந்த ப்ளூடூத் இன்டர்காமோட லிமிடேஷன்ஸ் கிடையாது. மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் உண்டு. ஒருத்தர் வெளில போயிட்டு வராருன்னா பிரச்சனை இல்லை, குரூப்பாக பிரிஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து அது நீட்டாக மேனேஜ் பண்ணோம். ரைட்? ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த மெஷ் இன்டர்காம்க்கு எங்களோட ப்ரொப்ரைட்டரி அப்ளிகேஷனை பில்ட் பண்ணோம். ரைட்? அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் இல்லை, இது வந்து போர்ஷன் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ம்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் PCBக்குள்ள போகிற கோட் அது நாங்கள் பில்ட் பண்ணோம், அந்த அல்காரிதம் நாங்கள் பில்ட் பண்ணோம், கம்பேனியன் ஆப்பும் நாங்கள் பில்ட் பண்ணோம். இந்த ப்ரோட்டோகாலோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸோ இது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் ஓவர் டிஸ்டன்சஸ் மெயின்டைன் பண்ணோம், நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் குறைஞ்ச பேண்ட்வித்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களால் அனுப்ப முடியாது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச். அதில் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் C50ல பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த மெஷ் 10 பேரா ஓட்டுறீங்கன்னா ஒருத்தர் பாக்கி 9 பேருக்கு மியூசிக் ஷேர் பண்ண முடியும். வேர்ல்டே நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்காது. ரைட்? ஸோ இந்த ப்ரோட்டோகால்ல பண்ண ஆப்டிமைசேஷன்லாம் இதை அலோவ் பண்றது. ரைட்? இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த C50, C20லலாம் இப்போ ஆஃபர் பண்ணியிருக்கிறது ரைட் கிரிட், அதாவது கிளவுட் இன்டர்காம். கிளவுட் இன்டர்காம்னா ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல வாட்ஸ்அப் கால் மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம 4 பேர் ஓட்டுறோம், எல்லார்கிட்டயும் நெட்வொர்க் இருக்கு, லே போல லடாக் போல. ஸோ நெட்வொர்க் இங்கே பெங்களூர் கிட்ட ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, எல்லார்கிட்டயும் நெட்வொர்க் இருக்கு. ஸோ நம்ம ஒரு வாட்ஸ்அப் கால் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா, வாட்ஸ்அப் கால்ல பாட்டு கேட்க முடியாது, என்ன ஃபோன் கால்ல இருக்கும். ரைட்? ஸோ கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த கிளவுட் இன்டர்காம் என்ன பண்ணோம்னா, நீங்க ரேஞ்ச்குள்ள இருந்தீங்கன்னா
ரேடியோ வச்சு மெஷ் இன்டர்காம். நீங்க ரேஞ்சுக்கு வெளில போனீங்கன்னா கிளவுடுக்கு போயிடும். ஒருத்தர் மட்டும் ரேஞ்சுக்கு வெளில போனா அவரை மட்டும் கிளவுட்ல மர்ஜ் பண்ணும். அந்த சீம்லெஸ் மேனேஜ்மெண்ட் பிட்வீன் இந்த மோடெல்லாம் அந்த கிளவுட் இன்டர்காம் பண்ணும். இவ்வளோ சீம்லெஸ் ஆஃபரிங் வந்து திரும்பி நம்ம தான் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நீங்க பைக் ஓட்டடிச்சே ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்கும் நம்ம, ரைட்? கார்னா ஐ மீன் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், ஸோ நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. பைக்குன்னா ட்ரக்காரன் பார்க்க மாட்டான், நிறைய கார்காரன் பார்க்க மாட்டான், பக்கத்துல வருவாங்க. நம்ம ஏதோ நீ ரோட்ல இருக்கியா மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நமக்கு, இல்லையா? ஸோ சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்டா வருது. அண்ட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பில் பண்ணுச்சே நான் அவ்வளோ ரியலைஸ் பண்ணல. பட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ட்ரக் வருது அப்படின்னு சொல்றதே நிறைய வேல்யூ சேஃப்டிக்கு, ரைட்? ஸோ நான் உன் பின்னாடி இருக்கேன், ஒரு 300 மீட்டர் பின்னாடி இருக்கேன், ஆனால் என்னால் பார்க்க முடியாது உங்ககிட்ட ஏதோ வண்டி வருது, அது ஒரு வேல்யூ. இல்லாட்டி நீங்க காட் செக்ஷன்ல ஓட்டுறீங்க, கார்னரிங் பண்ணறச்சே கொஞ்சம் ஃப்ரீடமோட கார்னர் பண்ணறதுக்கு ஒருத்தர் ஃப்ரண்ட்ல போயிட்டு ஒன்னும் வண்டி வரல நீ பாட்டு கார்னர் பண்ணு. இது வந்து உங்களுக்கு அந்த ரைடிங்கோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இன் அ வெரி சேஃப் மேனர். அந்த வேல்யூ இருந்தது. ஸோ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இந்த சேஃப்டி வந்து மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமோன்னு இந்த C50 C20லலாம் ஒரு ஆக்சலரோமீட்டர் இருக்கு. ஸோ அது வந்து கிராஷ் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ கிராஷ் ஆச்சுன்னா உங்க SOS கான்டாக்ட்க்கு ஒரு ஃபோன் கால் போகும். ஆல்சோ நீங்க பிகாஸ் ஆக்சலரோமீட்டர் இருக்கிறதுனால நீங்க ஸ்லோ டவுன் பண்ணச்சே, பைக்ல ஸ்லோ டவுன் பண்ணச்சே நிறைய வாட்டி பிரேக் அமுக்க மாட்டோம், அது இன்ஜின் பிரேக்கிங் தான் பண்ணுவோம். இன்ஜின் பிரேக்கிங் பண்ணச்சே உங்க டெயில் லேம்ப்லாம் லைட் ஆகாது, ஏன்னா பிரேக் லைட் லைட் ஆகாது, ஏன்னா நீங்க பிரேக் பிரஸ் பண்ணல. ஆக்சலரோமீட்டர் இருந்தா அதை டிடெக்ட் பண்ணி இந்த லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த கேப்பபிலிட்டியும் இருக்கு. இதுவும் மேபி வி ஆர் த ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் டு ஹேவ் இட். ஸோ இந்த ஃபர்ம்வேர்னு சொன்னேன் இல்லையா, வாட் கோஸ் இன் டு த சிப்ஸ், அதுல நிறைய இனோவேட் பண்ணியிருக்கோம், நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு அதுல. அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து எல்லாத்தையும் இங்க பில்ட் பண்றோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன் நம்ம தான் பண்றோம், எலக்ட்ரானிக் டிசைன் நம்ம தான் பண்றோம். எலக்ட்ரானிக் டிசைன்னா போத் பிசிபி ஹார்ட்வேர் ஃபர்ம்வேர் நம்ம தான் பண்றோம், ஆப் நம்ம தான் பண்றோம், அசம்பிளி நம்ம தான் பண்றோம். அசம்பிளியோட நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லைன் டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர் டிவைஸ் எண்ட் ஆஃப் லைன் டெஸ்டிங்க்கு நிறைய ஐபி பில்ட் பண்ணிருக்கோம், அதெல்லாமும் நம்ம தான் பண்றோம். ஸோ எண்ட் டு எண்ட் டெலிவரி மேனேஜ் பண்ண முடியாது. பெனிஃபிட் என்னன்னா, நான் உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே C30 நீங்க வாங்கிட்டு போறீங்க, நீங்க இங்கேருந்து கிருஷ்ணகிரி போறதுக்குள்ள உங்களுக்கு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடும், இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ நவ் யூ ஹேவ் ஆக்சஸ் டு அஸ். நீங்க பண்ண இது நல்லா இருக்கு, ஆனா நீங்க இதையும் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஆக்சஸ் கொடுக்க முடியறது ஒண்ணு. இன்னொன்னு எல்லாம் நம்மளே பண்ணறதால இன்புட் ஜெனுவினா இருந்ததுன்னா, ஓ சரி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு உடனே பார்க்க முடியாது. ஸோ இந்த C30ல இருந்து C50 டிரான்சிஷன் எனக்கு நிறைய ஐடியா வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ்ல இருந்து தான் வந்தது. கம்யூனிட்டி மூலியமாவே பில்ட் ஆகுது. கரெக்ட். கம்யூனிட்டி மெம்பர்ஸே அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கம்யூனிட்டி மெம்பர்ஸே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எனக்கு மேக் இன் இந்தியாவை நான் அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் துளசி. மேக் இன் இந்தியானா என்ன, நம்மளுக்காக நம்மளே பண்ணிக்கிறது. ஸோ இந்த பேட்ரியாட்டிசம்லாம் இஸ் ஓகே, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, ஓ எனக்கு ஒரு ஐடியா இருந்தது இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணணும்னு, என்னால் பண்ண முடியல, யாரோ பண்றா, ஐ கேன் நவ் பார்ட்டிசிபேட். ஸோ நீங்கள் ரைடராக இருந்தால் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண இப்போ இதுக்கு ஒரு வழி இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸ்டார்டிங்கே சொன்ன இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு, அது வந்து ஒரு 50-60,000 தான் அப்போ வந்து நம்ம வாங்குற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு C30 விடுறப்பவே வந்து அதை ஒரு 10 to 15,000 கொண்டு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வந்தீங்க. அது நிறைய பேருக்கே ரீச் ஆச்சு. இப்போ நிறைய பிராண்ட்ஸோட கொலாப் பண்ணியிருக்கீங்க. டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்டு, அப்புறம் ஹீரோ, இந்த கம்பெனிஸே உங்ககிட்ட டைரெக்டாக வாங்குற அளவுக்கு இந்த கம்பெனி வந்து முன்னேறி இருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதை எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? பிரைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா துளசி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்னீங்க. நீங்க நம்ம சீப்பா கொடுக்கல, ரைட்? ஓ இதெல்லாம் இத்தினூண்டு தான் கொடுக்குறேன், அதனாலதான் இவ்வளவு காசு வாங்குறேன், அந்த 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 மைண்ட் செட் இல்ல. நம்ம வெர்டிகலா இன்டெகிரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல இருந்து அசம்பிளி வரைக்கும் எல்லாம் பண்றோம்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நிறைய கண்ட்ரோல் இருக்கு. ஸோ 2-3 திங்ஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து நீங்க இந்த QC மெஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மெஷினும் நம்மளே பில்ட் பண்ணது தான். ஓகே. ஸோ இப்போ டிவைஸை ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு ஃபோட்டோ பூத்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ பூத் வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கலாம், அதாவது யூ கேன் பை ஃப்ரம் ஏதாவது மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து வாங்கலாம். அவன் வந்து 3 லட்சம் 4 லட்சம்னு வைப்பான். நம்ம 2 மொபைல் ஃபோன் வச்சு நம்மளே கோட் எழுதியிருக்கோம். அந்த 2-3 லட்சம் ஸ்பெண்ட் வந்து 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் ஆயிடுது.
அதே மாதிரி ஃபோர்ஸ் டிஸ்பிளே நீங்க பட்டன் வந்து பட்டன் பிரஸ் பண்ண ஈஸியா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா பட்டன் ஆக்சுவேட் ஆகுது, அதான் அந்த டெஸ்ட். அதுவும் 10 லட்சத்துக்கு ஒரு மெஷின் கிடைக்கும். அந்த சென்சர் 20,000 ரூபாய் தான். சென்சர் வாங்கினோம், பாக்கி எல்லாத்தையும் நம்மளே பில்ட் பண்ணிட்டோம். மற்ற கம்பெனிக்கு இருக்கிற அந்த கேபெக்ஸ் ஸ்பெண்டை வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ல இருந்ததுனால கரெக்ட் ரைட். ஸோ இந்த ஃப்ரூகல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மி ரிசோர்ஸ், அதே மைண்ட் செட்டை நம்ம ப்ராடக்ட்க்கும் அப்ளை பண்ணோம். ஒரு சிப்பை போட்டோம், அந்த சிப் நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் நீங்க அந்த மெஷ் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா, ஸோ எங்களோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரோட்டோகால் அவங்களே பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டோகாலும் அவங்களே பில்ட் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷனும் அவங்களே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, அந்த ப்ரோட்டோகாலோட R&D ஸ்பெண்ட் ஃபுல்லாக நம்ம பண்ணணும். செகண்ட், ப்ரோட்டோகால் ஏதாவது கார்னர் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்ம தான் சால்வ் பண்ணணும். இப்போ ஸோ கார்னர் கேஸ் வந்து இந்த லோ SNR கண்டிஷன் சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் ஓட்டிட்டு இருக்கோம், நீங்கள் திடீர் கொஞ்சம் அவுட் ஆஃப் லைன் ஆஃப் சைட் போயிட்டு வரீங்க. அப்போ SNR ரொம்ப SNRனா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, அது ரொம்ப டிப் ஆயிட்டு வரும். அந்த சிச்சுவேஷனை எப்படி சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்க வந்து ப்ரோட்டோகால் அவங்க ஓன் பண்ணதுனால R&D எக்ஸ்பென்ஸ் ஹை. நம்ம என்ன பண்ணோம்னா BLE ப்ளூடூத் லோ எனர்ஜி ப்ரோட்டோகால் மேலே அப்ளிகேஷனை பில்ட் பண்ணோம். நீங்கள் ப்ளூடூத் லோ எனர்ஜி எடுத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்கு. ஆப்பிள் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், எல்லாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாண்டர்டை கிளீனாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கார்னர் கேஸ் எல்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ டு யூஸ். நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் லேயரை, அது மட்டும் தான் நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ அந்த R&D ஸ்பெண்டே தட் somebody like a Sena or a Cardo had to make, நம்ம அதில் ஒரு ஃப்ராக்ஷன் தான் பண்ணோம், அண்ட் இன் இந்தியா. ஸோ இந்த பெனிஃபிட்லாம் சேர்ந்ததுனால தான் அதே ஃபீச்சர் செட்டை ரெடியூஸ் ப்ரைஸில் கொடுக்க முடியாது. சூப்பர் சார். வேற என்னென்ன இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், ப்ளூ ஆர்மர்லேருந்து எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில்? ஐ திங்க் ஸோ நீங்கள் கார் லைக் இன்டெலிஜென்ஸுங்கிற விஷனில் யோசிச்சு பாருங்க. ஸோ கம்ப்யூட்டர் விஷனை எப்படி 2 வீலருக்குள்ளே கொண்டு வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். ரைடரை கனெக்டடாக வச்சுருந்தா வேற என்னெல்லாம் ஆக்சஸ் கொடுக்க முடியும்? நான் கையை ஹேண்டில் பார்லேருந்து எடுக்கக்கூடாது, கண்ணை ரோட்லேருந்து எடுக்கக்கூடாது. இது இந்த லிமிட்டேஷன் வச்சுட்டு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் கொடுக்க முடியும்? நீங்கள் எலக்ட்ரானிக்ஸே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட ரியல் பிளே என்னன்னா கஸ்டமர் அட் சென்டர், services at disposal, right? So services on demand maybe. So எப்பவுமே அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இது வேணும்னா உடனே அவைலபிளா இருக்கு. அது அந்த பேரியரை எவ்வளோக்கு எவ்வளோ லோ ரெடியூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கு, அண்ட் டெக்னாலஜி மூவ் ஆகுது. அண்ட் C20ல வந்து ஓவர் தி ஏர் அப்டேட்டும் வர. ஸோ ஓவர் தி ஏர் அப்டேட் எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கு, C20லயும் இருக்கு. ஸோ C30, C50, C20 ஓவர் தி ஏர் அப்டேட்லாம் நாங்கள் ஹைஜீன் மாதிரி கன்சிடர் பண்றோம். துளசி எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கணும். ஓகே. பேட்டரி லைஃப், IP67 ஓவர் தி ஏர் அப்டேட், அதெல்லாம் வந்து நான் நெகோஷியபிள். குட் ஆடியோ குவாலிட்டி. ஓகே. இப்போ யூஸ்வலாக நம்ம கார்ல டிரைவ் போறப்ப ஏதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து டிரைவ் பண்றோம்னா கார்ல வந்து ப்ளூடூத் மூலியமா யாராவது ஒருத்தரோட கால் பேசிக்கலாம், இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க அப்படி பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாக்கி டாக்கியும் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும், ஒவ்வொரு கார்லயும் வைக்க வேண்டியதா இருக்கும். இந்த கம்யூனிகேஷனை வந்து பைக் நம்ம ரைட் பண்றப்ப பைக்கர்ஸ் வந்து இதை அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த இன்டர்காம் வருது. இந்த இன்டர்காம் வந்து இந்த வாக்கி டாக்கி மாதிரி தான் ஒர்க் ஆகுதா, இல்ல இந்த மெஷ்ங்கிறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டுங்களா? வாக்கி டாக்கி வச்சு யோசிக்கிறது நல்ல குட் வே டு திங்க் அபவுட் இட். ஏன்னா நீங்க வாக்கி டாக்கி வச்சு யோசிச்சீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். ஓகே, நான் யாரையோ கூப்பிடணும்னா உடனே பேச முடியும். நான் வாக்கி டாக்கினா நம்ம யூஸ்வலி இந்த புஷ் டு டாக், நீங்க எப்போ பேசணுமோ பட்டன் அமுக்குங்க, பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே அவங்க பேசலாம். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு டிஃபரன்ஸ். யார் வேணா எப்போ வேணா பேசலாம். ஸோ கான்ஃபரன்ஸ் கால் மேபி இஸ் அ பெட்டர் பேரலல் தென். என்ன இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ரொம்ப எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இல்லையா? அதனால கான்ஃபரன்ஸ் கால் மேபி இஸ் அ க்ளோசர் டேர்ம் தென் வாக்கி டாக்கி. பட் நீங்க ஹார்ட்வேர் பத்தி யோசிக்கிறச்சே வாக்கி டாக்கி மாதிரி யோசிக்கலாம். வாக்கி டாக்கி நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இந்த UHF VHF பேண்ட்ல இருக்கும். ஸோ அது வந்து இந்த 400 MHz அது மாதிரி கேரியர் ஃப்ரீக்வன்சில இருக்கும். இது வந்து ப்ளூடூத் பேண்ட்ல ஆப்ரேட் ஆகும். ஸோ 2.4 to 2.5 GHz. அதனால கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரைட்? பட் அது ரொம்ப மேபி டெக்னிக்கல் ஆயிடும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி வந்து நீங்க குரூப் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ சீம்லெஸ் கிடையாது, ரைட்? இங்கே அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சீம்லெஸ் ஆயிடும். நான் இன்னொருத்தர் பேசி முடிக்க வெயிட் பண்ண வேண்டாம். இன்னொரு சொல்றேன், நீங்க இப்போ நீங்க கார்ல போயிட்டு இருக்கச்சு
பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, கூகுள் மேப்ஸும் ஓடிட்டு இருக்கு. ஸோ எப்போ மேப்ஸ் அனௌன்ஸ் பண்ணதோ பாட்டு தானா வால்யூம் குறையும், கூகுள் மேப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே வால்யூம் திரும்பி வரும் பாட்டுக்கு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் மெஷ் இன்டர்காம்ல வரும். ஏன்னா எல்லாம் இன்டிகிரேட்டட் சிஸ்டம். ஸோ நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன்னா 5 பேர் ஓட்டடிச்சே எப்போ பார்த்தாலும் யாரோ பேசிட்டு இருப்பாங்கன்னு இல்லை, ரைட்? ஸோ யாராவது வந்து இப்போ இங்கே பிரேக் எடுக்கலாம் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாக்கி டைம்லாம் குவைட்டா இருக்கிறதுக்கு பதில் நீங்க மியூசிக் கேட்கறதுக்கு விருப்பப்படுவீங்க. ஸோ நீங்க மியூசிக் கேட்கறச்சே யாரோ பேசுறச்சே மட்டும் அந்த மியூசிக்கோட வால்யூம் ட்ராப் ஆகும். ஸோ திரும்பி அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட் பண்ண நிறைய எனேபிள் பண்ணலாம். சூப்பர் சார். சார் இன்டர்நேஷ்னலி அண்ட் நேஷ்னலி மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது முன்னெல்லாம் வந்து யூகேல அந்த மாதிரி கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சராகவும் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போது நாம் தான் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கடந்த ஒரு 10 to 15 இயர்ஸில் மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு. அந்த மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, இன்டர்காம் டெக்னாலஜி, இந்தியன் பேஸ்டு கம்பெனி வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே இந்த கம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகிறதுக்கும், மோட்டர் சைக்கிள் கம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் ப்ளூ ஆர்மர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, ரைட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.